யாராவது அது மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, ஹெல்ப்லெஸ் ஃபஸ்ட் உள்ளது ஒபீடியன்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது ஹெல்ப்லெஸ்ஸாக யாராக இருந்தாலும் நீங்கள் தேடி போய் உதவி செய்யுங்க. கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறார். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறார், எப்படியாவது உங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி. அப்போ யார் மூலமாக கர்த்தர் ஒரு நன்மை செய்ய பார்ப்பார். அப்போ நன்மை செய்ய வைத்த அந்த பாத்திரமும் ஆசிரியக்கப்படும், அந்த நன்மை பெற்றுக்கொண்ட பாத்திரமும் ஆசிரியக்கப்படும். அதனால் இங்கே பாருங்கள், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த ஆகாருக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறா. தண்ணி வேண்டுங்கிறது அவங்க நன்மை செய்து, நான் அவர்களுக்கு தேவன் என்றும் அவன் ஜனம் என்றும் அவங்க மத்தியில் தான் உலாய் கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன்கிறதை தன்னை காண்பிக்க தேவனாய் வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சூத்திரம் தான். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அப்படிதான். திக்கெட்ட தூரம் ஒரு இடம் காணப்படும், எங்கே போதும் தெரியாமல் அப்படி தவிச்சிட்டு இருப்போம், தேவைக்கு அப்படியே பறந்து அடைஞ்சிட்டு இருப்போம். நல்ல யோசிச்சுக்கோங்க, கர்த்தர் அந்த இடத்துல உங்கள்கிட்ட உலாவி கொண்டு தான் இருக்கிறார். அந்த இடத்துல நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேடி கொண்டிருக்கிறார். கிடைச்ச உடனே அந்த நன்மை செய்து, நான் இங்கே தான் இருக்கையா அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க நாட்டுக்கார ஆதியாகமம் 20 அதிகாரம் 15-16.